நான் இருக்கும் போது நீ எதற்கும் வருத்தப்பட தேவையில்லை. உன்னிடம் இல்லாததை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டு இருப்பதால் எந்த பயனும் இல்லை. அதற்கு பதிலாக கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாக இரு. எல்லோருக்கும் உன்னால் முடிந்த அளவிற்கு நன்மைகளையும் உதவிகளையும் செய். விரோதங்களையும் வீண் விவாதங்களையும் விட்டுவிட்டாலே போதும். இறைவன் உன்னை முழுவதுமாக காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு இரு. பழிக்கு பழி என்பது தீங்குக்கு தீங்கு என்பதும் எந்த விஷயத்திற்கும் முடிவை தராது. அது மேலும் மேலும் கஷ்டங்களைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் எது நடந்தாலும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். நீ நன்றாக வாழ மாட்டாய், நீ நன்றாக வரமாட்டாய் என்று மற்றவர்கள் கூறுவதை நினைத்து நீ